என் பேர் கே வெற்றி விஜய். 2017 பிசிஆர் செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆனது கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். ரொம்ப இந்த மாதிரி இடத்துல பேசுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்து தான் பேசுகிறேன். பரவாயில்ல. இந்த கல்வியோட முக்கியத்துவம் தான் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமா படைத்து 7 பிறவிக்கும் துணை நிற்கக்கூடிய கல்வி. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் திறமையை பெருக்கிக் கொண்டே இருந்தாலும் அதற்கான வாய்ப்பும் வழிகாட்டுதலும் கிடைச்சாதான் அந்த விஷயத்த கொஞ்சம் வேகமாக பண்ண முடியும். பண்ண முடியாமல் போகவே போகாது. கிடைச்சா கொஞ்சம் வேகமாக பண்ணலாம், இல்லாட்டி கொஞ்சம் தாமதமாகும். இந்த போட்டித் தேர்வில் வெற்றி இல்லாட்டி விலகலாம், தோல்வின்ற ஒன்றே இல்லை. அப்படி இந்த ஜேர்னியில் 2023 டிஎன் விவசாயியில் ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸராக செலக்ட் ஆகிருக்கேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட். படித்ததில் நானும் சத்யகுமார் 2 வருஷம் சேர்ந்து தான் படித்தோம். சேர்ந்து படித்தோம், ஃபிசிக்கல் பண்ணோம், இன்டர்வியூ பண்ணோம், எல்லாம் கண்ணையில் நல்லபடியாக நடந்துச்சு. நம்பிக்கை வைக்கணும். மேடம் ஒருத்தவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, நம்ம ப்ரிப்பரேஷனில் நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதுதான் நம்மளை ரொம்ப காப்பாற்றும். வேலை பார்த்துக்கிட்டே வீட்டில் ஒய்ஃபு குழந்தை இருக்குது, அதெல்லாம் தாண்டி இப்படி படிக்கணும் அப்படின்னா இப்போ என்னாலே முடியுதுன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். மாற்றுக்கிறதுல வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இப்போ போலீஸ் செலக்ட் இருக்கும்போது எக்ஸாம் ஃபிசிக்கல் போலீஸ்லேயே பண்ணியிருக்கோம். அதுதான் எஸ்ஐக்கு இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்குது, அது படிச்சாச்சு. இந்த இன்டர்வியூ அப்படின்றது ரொம்ப எங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு. போய் ஒரு 4 பேர் தனியாக கூட அடிச்சிடலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், பண்ணிடலாம். இன்டர்வியூ என்ன சொல்கிறாங்க ஒன்றும் புரியல. நான் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேற பக்கம் அட்டன் பண்ணேன். 10க்கு என்னுடைய மார்க் 3 தான், 3 தாண்டல. மேடம் முன்னாடி உட்காந்தப்ப உட்காந்துருக்கிறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்புறம் நிறையா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நான் டிராஃபிக் ஸ்ட்ரென்த்து கோயம்புத்தூர்ல டிராஃபிக் ஊட்டி பார்க்குறேன். அப்போ மேடம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அவ்வளோ கவனிச்சிருக்காங்க அப்படின்றது அந்த 3/4 மணி நேரத்தில் எனக்கு அவ்வளோவா தெரிஞ்சு. மிஸ்டர் சார் கூட சொன்னாங்க, அந்த ரவுண்டை ஓட்டி யூ-டர்ன் மெத்தடு, சிக்னல்ஸை ரிமூவ் பண்ணது, இதை பற்றி நான் இன்ட்யூஸ் பண்ணேன் எனக்கு. அப்போ நம்ம அதில் தான் இருக்கோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சொல்லி அதை ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிறேன். இப்போ 2வது 3வது இன்டர்வியூ வரும்பொழுது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்ன கேட்டுச்சோ அதில் ஒரு 80% எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு டிபார்ட்மெண்ட்லேருந்து போகிறனால. மேடம் அந்த இதை இன்ட்யூஸ் பண்ணாட்டி நான் ஜிஎஸ் அதே கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பேன். இந்த இதை இன்ட்யூஸ் பண்ணி விட்டனால எனக்கு அங்கே 10க்கு 8 மார்க் கிடச்சிச்சு. நல்ல போஸ்டிங்கும் கண்டிப்பாக கிடச்சிருக்கு. மேடம் ரொம்ப நன்றி மேடம். அப்புறம் ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, படிக்கிறவங்க சில இடத்துல தொய்வடைகிறாங்கன்னா என்ன சொல்லணும், ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது ஒரு காரணம், அத்தனை காரணத்துக்கும் பதில் இங்கே இருக்காங்க. இந்த மாதிரி விழா தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் நான் நினைக்கிறேன். காசு இல்லை, காசு இருக்க ஒரு ஆள் குரூப் 1 பாஸ் பண்ணியிருப்பாரு, குழந்தைகள் 3 பேர் இருக்காங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ காரணங்கள் சொல்லு, எல்லாத்துக்கும் 10 பேர் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. இந்த ரூமியோட வார்த்தைகள் கூட சமமாக வாசித்தேன். நீ உன் காரணங்களாலே தோற்கடிக்கப்படுகிறாய், ஆனால் அந்த காரணங்கள் மீது உனக்கு சந்தேகம் வராது ஏன் அப்படின்னு. அப்ப அந்த காரணங்களாகவே பார்த்துக்கிட்டு இருந்த ஆட்கள் அப்படியே தான் இருக்காங்க. அவர் தீர்வு நன்றும் பிறரும் அப்படி புடிச்சிட்டாங்க. அப்பயே அந்த காரணத்தை காரணமா பார்க்காம நம்ம தொடர்ந்து அந்த முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். அது மாற்றுக்கிறதே இல்லை. தொடர்ந்து படிங்க, கன்சிஸ்டன்சியா படிங்க, தொடர்ந்து படிங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை, கண்டிப்பா கிடைக்கும். இப்போ நாங்கள் பிசி 7 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 8 மாசம் கஷ்டப்பட்டோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம். இப்போ நான் பிசியாவே இருக்கேன் அப்படின்னா எஸ்ஏஆர் இருக்கு எனக்கு 25 வருஷம் ஆகும். இப்போ இந்த கல்வி நமக்கு என்ன கொடுக்குது, வெறும் 8 மாசம், ஒரு வருஷத்துல 24 வருஷத்துக்கு முன்னாடி போய் வச்சுக்கிறாங்க. நான் ரிட்டையர் ஆகும்போது டிஎஸ்பி ரேங்க் ரிட்டையர் ஆகும். அப்புறம் நம்ம அந்த செலவு பண்ற அந்த 1 வருஷம் 6 மாசம் அதை கன்சிஸ்டன்சியா முழு மனசா தான் ப்ரிப்பரேஷன்ல முழு நம்பிக்கை வச்சு படிங்க, கண்டிப்பா அது கிடைக்கும். எந்த இடத்துலையும் பின்வாங்கிறாங்க. தற்காலிக இன்பத்துக்காக நிரந்தர இன்பத்தை எப்பயும் விட்டுறோம்னா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.